ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கலான்றத உங்கள் மலரக்கா சொல்லித்தரேன். பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ தட்டைப்பயிர் இதில் 2 கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு. ரெண்டு கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை இப்போது நம்ம பொன்னிறமாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தட்டைப்பயிர் நம்ம 2 கிளாஸ் அளவு எடுத்து வறுத்தாச்சு. இப்போ இதை ரொம்ப வறுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப கருகுனா டேஸ்ட் இருக்காது, டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டாலே போதுமானது. தட்டைப்பயிர் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருவோம். இப்போ தட்டைப்பயிர் வேக வச்சாச்சு. தட்டைப்பயிர் குழம்புக்கு தேவையானது என்னென்ன பொருட்கள் பார்த்துடலாமா? வெள்ளைப்பூடு, தேங்காய், தக்காளி, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை, அப்புறம் புளிக்குழம்பு பொடி, அதாவது வீட்டில் அரைச்ச பொடி. இது கடுகு, அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் கரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயோட தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சீரகம், தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். வெந்தோடனே நம்ம குழம்ப கூட்டி விட்டுடலாம். சீரகம் கொஞ்சம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ஓகேங்களா? அடுத்தது நம்ம புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிர் வேகுது. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு 2 போட்டுருவோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக செவந்து வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை போட்டுடலாம். தக்காளி அவ்வளோ சீக்கிரத்தில் அதங்காது ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன், அதை போட்டுருவோம். உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வதங்குது தக்காளி. தக்காளியில் வேகமாகவே வதங்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம உப்பை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தக்காளி மசியணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கி வச்சுக்காங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். எப்பயுமே நான் வீட்டில் அரைக்கிற பொடி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தேவையான பொடி போட்டுக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், வெள்ளைப்பூடி, சீரகம், அதையும் அதோடு போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டைப்பயிர் வேகத்தில் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தட்டைப்பயிர் தண்ணியை இருத்துட்டு தான் நம்ம பயரை மட்டும்தான் குழம்புல போடணும். தட்டைப்பயிர் வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வேகலை, அதனால் அது வேகுது. அதுக்குள்ளே இது குழம்பு 2 கொதி வரட்டும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ தட்டைப்பயிறு நல்லா தண்ணி இருத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே குழம்புல போட்டுடலாம். பயிர் வேக வச்சு தண்ணியை இருத்தாச்சு. அப்படியே நம்ம போட்டு புளி ஊற்றக்கூடாது. பயிர் குழம்புலையும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் புளி இப்போ ஊற்றினோம்னா சரி வராது. இது ஒரு கொதி, பயிரை போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி காய்ச்சி வச்ச புளி நம்ம சேர்த்துக்கலாம் இதோட. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே குழம்பு ரெடி ஆயிரும். அடுப்பு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? தட்டைப்பயிர் குழம்பு ரெடி. சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் செஞ்ச செய்முறை மாதிரி செஞ்சு பாருங்கள். தட்டைப்பயிர் குழம்பு செம்ம டேஸ்ட்டு. ஓகே, வாங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.